ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு நிலாஸ் மாரல் ஸ்டோரி. இன்னைக்கான ஸ்டோரி, ஒரு ஊரில் ஒரு ஆசிரமம் இருக்குது. அந்த ஆசிரமத்தில் குரு கீழே நிறைய சீடர்கள் கல்வி கற்றுட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு சீடர் மட்டும் யாராவது சின்ன தப்பு பண்ணுனா கூட அவங்கள பற்றி ஒன்றுக்கு ரெண்டாக அடுத்தவங்ககிட்ட தப்பாக பேசுகிறத பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இதை அந்த குரு பார்த்துட்டே இருக்கிறாரு. இந்த பையன் என்ன இப்படி ஒருத்தரை பற்றி இருக்கிறதையும் இல்லாது எல்லாத்தையும் செய்தி அடுத்தவங்ககிட்ட சொல்கிறா அப்படியே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கண்டிக்கிறாரு. ஆனால் குரு கண்டிச்சதுக்கப்புறமும் அந்த பையனை பார்க்குறப்ப குருக்கு தோணுது, நம்ம சொன்னது இந்த மாணவரோட ஆழ்மனதில் போய் பதியல போல், இவர் பண்ணுறது தப்புன்னு அவருக்கு தெரியல அப்படின்னு சொல்லி குரு என்ன பண்ணுறாரு, அந்த மாணவனை கூப்பிட்டு, சீடரே, இந்த இதில் அரை மூட்டை பருத்தி பஞ்சு இருக்குது. இந்த பஞ்சை கொண்டு போய் நடு ஊரில் நின்று கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு காற்றுல ஊதி பறக்க விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சீடரும் குரு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சு மூட்டையை எடுத்துகிட்டு போய் நடு ஊரில் நின்று கொஞ்சம் கொஞ்சமாக பஞ்சுகளை எல்லாம் காற்றுல ஊதி விட்டு வந்துடுறாரு. குருக்கிட்ட சொல்கிறாரு, குருவே, நான் இப்படி எல்லாத்தையும் பறக்க விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. குரு சொல்கிறாரு, சரி பறக்க விட்டுட்டில, இப்போ போய் என்ன பண்ண, அந்த பறக்க விட்டதையெல்லாம் மறுபடியும் பிடிச்சி சாக்கில் போட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. சீடருக்கு ஒரே அதிர்ச்சி. காற்று, குருவே, இது மெல்லிசான இலவம் மஞ்சு காற்றுல எங்கெங்கே போயிருக்கு, என்னென்ன எங்கெங்கே போயிருக்கு, எப்படி இருக்குன்னு கூட தெரியாது, அதை எப்படி அதை அத்தனையும் ஒன்று சேர்த்திட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி சீடர் குருக்கிட்ட கேட்குறாரு. அப்போ தான் குரு சொல்கிறாரு, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பறக்க விட்ட ஒரு பஞ்சைவே உன்னால் பிடிக்க முடியலையே, இதே மாதிரி தான் நீ காற்றுல பறக்க விடுற நீ பேசுகிற வார்த்தைகளானது அடுத்தவங்க வாயில் எவ்வளோ பேசப்பட்டு அதனால் எத்தனை தீமையான விளைவுகள் ஏற்படுங்கிறத இப்போவாது நீ புரிஞ்சுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ தான் சீடருக்கு அவர் பண்ண தவறு புரிஞ்சு கண்ணீரோட குருக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. அடுத்தவங்களை பற்றி தப்பாக பேசுகிறப்ப புறம் பேசுகிறது ரொம்ப ரொம்ப தப்பு. யாராவது உங்ககிட்ட அப்படி புறம் பேசினாலும் கண்டுக்காமல் போயிருங்க. புறம் பேசுதல் தீமையை விளைவிக்கும். நன்றி.